வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மார்க்கெட் இன்னைக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்குது. -30 +30 வரைக்கும் போயிருக்கு. ஒரு காலத்தில் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நெகட்டிவ் போகிற மாதிரி இருந்தது. அதை தூக்கி வச்சு 200 பாயிண்ட் ஏற்றிட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி தான் நீ மெயின் கெய்னர். அதில் கோல்டு நான் ஆக்சுவலி குறையும்னு நினச்சேன். ஆனால் கோல்டு ஏறிடுச்சு. இன்னைக்கு 7105 ரூபாய் 25 ரூபாய் ஏறி இருக்கு. தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட பெட்டராக ஆப்பர்ச்சுனிட்டி வராது. குறைஞ்சாலும் 200-300 ரூபாய்க்கு மேலே குறையாது. எஃப்ஐஐ இந்த வருஷம் 2 ட்ரில்லியன் ருபீஸ் வித்துட்டாங்க. 22 ரெக்கார்டாக உடச்சிருவாங்க. ஃபைனான்ஷியல் இயர் இன்னும் 4 மாதம் இருக்குது. தட் இஸ் ஜான்வரி டு டிசம்பர் பார்க்காம ஏப்ரல் டு மார்ச் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாக உடச்சிருவாங்க. ஒரே மாதத்தில் அக்டோபரில் 1.17 ட்ரில்லியன் விற்றுருக்காங்க. அது 1.25 லட்சம். நவம்பரில் இன்னொரு 3 நாள் தான் இருக்குது. அதில் எவ்வளோ விற்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் டேட்டா வரல. பட் டிசம்பரில் ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது. 20ஆம் தேதியிலேருந்தே நிறுத்திடுவாங்க. ஸோ டிசம்பர் எஸ்கேப் ஆகிடும். அன்லஸ் வேர்ல்டில் ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்து எல்லாரும் லீவ்லேருந்து திரும்பி வந்தால் தான் உண்டு. டிசம்பர் 20லேருந்து ஜான்வரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்காது. நம்ம ஆக்டிவாக இருந்தாலும் அவங்க ஆக்டிவாக இருக்க முடியாது. அதனால மார்க்கெட்டை கொஞ்சம் ஏற்றினாலும் ஏற்றுவாங்க. ஸோ டிசம்பர் 20 அப்புறம் நீங்கள் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஹாப்பியாக மேலே ஏறும். நீங்கள் சந்தோஷப்படலாம். அன்லஸ் அஃப்கோர்ஸ் வேர்ல்டில் ஏதாவது பெரிய ஈவெண்ட் நடந்ததுன்னா தான். எஃப்ஐஐஸ் இன்னும் $850 பில்லியன் கிட்ட வச்சிருக்காங்க. 824 பில்லியன் டு பி ப்ரிசைஸ். $824 பில்லியன் லிஸ்டட் ஸ்டாக் வச்சிருக்கிறோம். இதை நீங்கள் 86 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அவ்வளோ ட்ரில்லியன் ருபீஸ் வச்சிருக்கிறோம். 1 பில்லியன்கிறது 80,000 கோடி. 2 பில்லியன்கிறது 1.6 ட்ரில்லியன். இது $824 பில்லியன். ஸோ வாயிலேயே நுழையாத அளவு ஒரு ஃபிகர். லாஸ்ட் மந்த்தே என்ன பண்ணாங்கன்னா நிறைய விற்க 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 வாங்கியிருக்காங்க. வினோத் பி ரிச்சில் அதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதை கீழே போடுறேன். உங்களுக்கு அதில் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா. கோல்டு லோன் ப்ரொவைடர்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்காங்க பேங்க்குக்கு. எஸ்பெஷலி ஐஏஎஃப்எல், முத்தூட்டு அண்ட் மணப்புரம். இதை தவிர அன்லிஸ்டட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்கள்லாம் என்ன சந்தோஷம்னா, நீங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸை டைட் பண்ணோன்னா எல்லாரும் கோல்டு லோனை நோக்கி வராங்க. அதனால கோல்டு லோன் எங்களுக்கு ஹாப்பியாக வந்துட்டுருக்குன்னு. இது கேவிபி, அதுக்கப்புறமா நம்ம கர்நாடகா பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு, கேத்தலிக் சிரியன் பேங்க்குக்கெல்லாம் நல்ல நியூஸு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன பேங்க் லோனுங்க அக்ரெசிவாக இதை கொடுப்பாங்க. செக்யூர்ட் லெண்டிங். அதனால இது கோல்டு லோன் ஏன் டிமாண்ட் ஏறி இருக்குன்னா, கொலாட்ரல் ஃப்ரீ லோன் குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கிக்கங்க. இன்னொன்று, அதே சமயத்தில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறான். போன மாதம் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் சேல்ஸ் 40% ஏறி இருக்கு. 5226 கோடி ரூபாய் ஏறி இருக்கு. அப்போனா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ப்ராஃபிட் ஏறும். விலை ஏறுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஸ்டாக் ஆல்ரெடி ஆல் டைம் ஆகிட்ட இருக்கு. டைட்டனும் ஏறும், சேல்ஸு தங்கமயிலும் ஏறும். நம்ம சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கலாம். ஸோ 2 பில்லரும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஒன்று, கோல்டு லோன் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கோல்டும் ஏறி இருக்கு, கோல்டும் ஸ்டெடியாக இருக்குது. 3மே நம்மளோட கோல்டு ஸ்ட்ராட்டஜி ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுது. டெய்லி என்ன ஆகுதுன்னு பார்த்து யூஸு கிடையாது. அதனால தான் நீங்கள் மணப்புரம் 120 வரைச்சா கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ ஐ திங்க் 160 கிட்ட இருக்குங்க. டேர்ம் டெபாசிட்ஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இதுனா என்னென்னா ஒரு ஃபிக்ஸட் டேர்முக்கு நீங்கள் போடணும். இது நார்மலி ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸாக இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் தான் க்ரோ ஆகிருக்கே தவிர கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட்ஸு க்ரோத் இல்லை. ஹை காஸ்ட் டெபாசிட்ஸ் 7% மேலே வட்டி கொடுத்தாதான் அது ஏறுது. அது 68% ஏறி இருக்கு. ஸோ பேங்க்ஸ் வேற வழி இல்லாமல் ஹையர் காஸ்டாக கொடுக்குறாங்க. 62% இந்த டேர்ம் டெபாசிட்டாக இருக்கு. காசாங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாது, லெண்டிங் ரேட் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் இதை மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் 9% க்ரோ ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 15% க்ரோத் இருக்கு. அதர் பேங்க்ஸ் 15% க்ரோ ஆயிருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க் 9% க்ரோ ஆயிருக்கு. ஓவராலாக பப்ளிக் செக்டர் பேங்க் ப்ரெஷரில் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கோலா லான்ச் பண்ண அப்புறம் ரிலையன்ஸ் டிஸ்ரப்டிவ் மோடில் திரும்பி இறங்கியிருக்கிறான். இந்த ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறான், இன்க்ளூடிங் கேம்பா, சோப்பு, சீப்பு அந்த வியாபாரத்துக்கெல்லாம் மார்ஜினை பயங்கரமாக ஏற்றிட்டான். இப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ தராங்க? 3 to 5% மார்ஜின் தராங்கன்னா, பிரிட்டானியா, ஹிந்துஸ்தான் யூனிவர், கோகோ கோலா, பார்லே, பெப்சி எல்லாம் என்ன தரான்? 100 ரூபா விற்றா உனக்கு 3லேருந்து 5 ரூபா தரான்ல. இந்த புடினா 6லேருந்து 8 தரேங்கிறான். உனக்கு என்ன கிரெடிட் தானே வேணும், டேக் கிரெடிட் அப்படிங்கிறான். அப்புறமா என்ன சொல்கிறான், எண்ட் யூசர் ப்ரைஸ் 20 to 40% கம்மியாக தரான். ஏதோ தாகம் தெரியணும், கண்ணை மூடி நீ கோக் குடிச்சா என்ன, கேம்பா குடிச்சா என்ன, எந்த சோப் யூஸ் பண்ணால் என்ன,
அண்ட் ஈவன் நேக்கா என்ன பண்ணுறான், டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் விற்கிறான். அதெல்லாம் வந்து பெப்சி கோக்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ரிலையன்ஸ்னால் பெரிய பிராண்டு, அங்கே போட்டு தள்ளினே இருக்கிறான். ஸோ இப்போ ஜென்ரல் ட்ரேடு, நெய்பர்ஹுட் கிரானா ஸ்டோர்ஸு 85-90% ஆஃப் சேல்ஸ் வந்து இது டயர் 2 டயர் 3 பெரிய அர்பன் பிராண்டில் க்ரோ பண்ணுறான்னு நினைக்காதீங்க. இது வந்து மெதுவாக உள்ள வரான். இன்னொன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அவன் குயிக் காமர்ஸில் ரொம்ப விற்கலை. எதுக்குப்பா நம்மளுக்கு வம்புன்னு அங்கே போகிறதே கிடையாது. ரிலையன்ஸு பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. 52 வீக் லோ நோக்கி இருக்குது, கன்சிடர் பண்ணாதீங்க, இன்னும் காஸ்ட்லி. அல்ட்ராடெக் சிமெண்ட் என்ன சொல்கிறான், எங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடச்சிருச்சு, என்சிஎல்டியில் நாடு வாங்கிட்டோம், கேசாராமோட சிமெண்ட் கம்பெனியை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசாராமா அவங்க கம்பெனி தான். அல்ட்ராடெக் என்ன சொல்கிறான், இன்னும் 500 கோடி அதில் காசை இறக்கிட்டு எஃபிஷியன்சியை ஏற்ற போகிறோங்கிறாங்க. அல்ட்ராடெக் என்ன சொல்கிறான், நாங்கள் கொஞ்சம் என்சிடி போட போகிறோம், அதில் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கூப்பன் தரோம், 1000 கோடி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 7% நம்மளுக்கு போட்டு என்ன யூஸ், 10 வருஷத்துக்கு லாக் பண்ணி, அதனால நம்ம இதை வெல் லெஃப்ட் விட்டுருவோம். இது மார்க்கெட்டில் 9%க்கு மேலே வந்தால் யூ கேன் கன்சிடர். ஏன்னா நம்மளுக்கு கம்பெனி நல்ல கம்பெனி தான், காசு திரும்பி வந்துடும். பட் 7%ங்கிறது ரொம்ப யூஸ்லெஸ். ஏன்னா 10% மேடம் எடுத்துருவாங்க, அதை 1.5 வருஷம் கழிச்சு தான் திரும்பி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலி அது 6.3% தான் வரும். அதனால அதை இப்போதைக்கு நீங்கள் டச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஜைடஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், நாங்கள் அமெரிக்காவில் நிறைய மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், லைசன்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம், யூஎஸில் ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸ் பண்ணுறோம். இதில் வந்து நாங்கள் மெடிக்கல் டயக்னோஸ்டிக்கு, டிவைசஸ்ஸு அண்ட் நியூட்ரிஷன் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோங்களாம். நிறைய விழுந்திருக்கு மார்க்கெட்டில், இருந்தாலும் இட் இஸ் 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸு. இன்னும் அது 18-19 வந்தால் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் நாட்கோ 12 டைம்ஸ்லையும், டாக்டர் ரெட்டி இதோட பல மடங்கு பெரிய கம்பெனி, இன்னும் சீப்பாக இருக்குது. இவங்களுக்கும் மெயின் பிஸ்னஸ் வந்து யூஎஸ் ஜெனரிக் பிஸ்னஸ்ஸு, நிறைய பைப்லைன் பிஸ்னஸ் இருக்குது. அதனால இவங்க சேஃபாக ஓடிட்டுருக்குறாங்க. இன்னொரு விஷயம், டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்க, டிகார் அண்ட் டியாகோவுக்கு அடுத்த வருஷம் ஃபேஸ் லிஃப்ட் போட்டு புது மாடல் மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் டியாகோ அண்ட் டிகார் அடுத்த வருஷம் டாடா மோட்டார்ஸ் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பெத்த நியூஸ் என்னடான்னா, மஹேந்திரா வந்து என்ன சொல்கிறான், 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம், 18லேருந்து 21 லட்ச ரூபா வரைக்கும். இந்த வந்து XEV9 அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ஜனவரி 2025 முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு லேட் ஜனவரிலேருந்து ஃபேஸ்ட் மேனரில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஃபஸ்ட்டு டெலிவரியே வந்து February to March தான் வருங்கிறாங்க. நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இதை ஏற்றி முடிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சி அதை ஏற்றி விடுறான். சுசுக்கி என்ன சொல்கிறான், மாருதி சுசுக்கி விட்டாரா எலக்ட்ரிக் பிஇவி அப்படிங்கிற ஒரு மிலானில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 2026 பிகினிங்ல இந்தியாவில் ஃபுல்லாக வரும். ஸோ அவங்களும் இந்த லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம 2 வீலர் மார்க்கெட்டை பற்றி பேசணும். இந்தியாவில் 2 வீலர்ஸ் வந்து 73% ஆஃப் டோட்டல் சேல்ஸ், மீதி 27% தான் மற்ற 3 வீலர். அதெல்லாம் ஹீரோ மோட்டார் காப்பும் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் கம்பெனி தான் லீடிங் பிராண்ட்ஸ். இவங்க தான் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் 2 வீலர் வந்து ஹையஸ்ட் பீக் வந்து 2019. இன்னும் அந்த 2019 பீக்கு நம்ம ரீச் பண்ணல. 22-24ல் ஸ்டடியாக க்ரோ ஆகிருக்கு, பட் நோவேர் நியர் த பீக். இதில் வந்து என்னென்னா, பஜாஜை நம்ம ஏன் கன்சிடர் பண்ணுறோன்னா, பஜாஜுக்கு பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஒன்று இருக்குது. 2வது 3 வீலர் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறாங்க, இந்த ஆட்டோ மார்க்கெட்டை. அது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. ஓலா அப்படி பேட் நியூஸு சிட்டியை வச்சு ஒருத்தர் தட்டிட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டான்னா, 90,000 ஸ்கூட்டரே சஸ்பென்ஷன் கைண்டு வருது, பட் மார்க்கெட்டில் 67 ரூபாய்க்கு போகிறதுனால டபால்னு ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 40,000 ரூபாய்க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு. அது போட்டப்புறம் தானே சர்வீஸ் ப்ராப்ளம் வரும். நம்ம உடனே மார்க்கெட்டில் நீங்கள் அதை 13% ஏற்றிட்டோம். ஸோ இது ஓடாதுங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். எவ்வளோ பேர் ஏமாந்து வாங்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதனால் இப்போ கிக்கு செக்மெண்ட்டில் நாங்கள் வந்துட்டோங்க அப்படின்னா என்னென்னா, 40,000 முன்னாடியில் ஸ்கூட்டர் வச்சு அவனே ரைட் டு லெஃப்ட் வித்து ரேப்பிடோட கம்பீட் பண்ணுவேங்கண்ணா. இது மாதிரி கம்பெனி எல்லாம் ப்ராஃபிட்டே பண்ணாது. தயவுசெய்து இது பக்கத்தில் எங்கேயும் போகாதீங்க, மாட்டினீங்கன்னா பெருசாக அடிபடுவீங்க, போட்ட பணம்னா காணாமல் போயிடும். அடுத்தது பேடிஎம்மில் ஒரு நியூஸு. பேடிஎம் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் புதுசாக ஒன்று லான்ச் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து லோனெல்லாம் சோர்ஸ் பண்ணி நல்லா பண்ணுவோம், ஆனால் பேமெண்ட் கேரண்டி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, NBFC-10 வாங்கி இவன் லோனை கொடுப்பான், பேங்க்லேருந்து வாங்கி லோனை கொடுப்பான். கிளைண்ட்டு காசு கொடுக்கலன்னா இவன் பேக்கெட்டில் இவன் கொடுப்பேங்கிறான். அதுக்கு பதில் இவனே கடன் கொடுக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ்டு.
இந்த கம்பெனியை வந்து அடுத்த ரிலையன்ஸ் பவர் நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் செக்கி வந்து இவர் தப்பான பேங்க் கேரண்டி கொடுத்தாரு, அதனால் அனில் அம்பானி இனிமேல் வந்து சோலார் பவருக்கு தான் பிட் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டாங்க. அதுக்கு பெல்ட்டி அடித்தவர் என்ன சொல்லிட்டாரு, ஹைகோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கியிருக்கிறாரு. இது நான் தப்பு இல்லை, அவுட் சைடு ஏஜென்சி தப்பு, அதனால் நான் பண்ணுவேன்னு. திவாலான கம்பெனியெல்லாம் இதுமாதிரி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வடிவேல் சொல்கிறாங்க, ஆப்புங்கிறது அங்கே தான் இருக்கும், நம்ம தான் பார்த்து உட்காரணும். நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டை பார்ப்போம். பட்டாஸ் லிஸ்ட்டில் நிறைய சான்ஸ் இருக்குது. கையில் பேக்கெட்டில் காசு இருந்தால் பட்டாஸ் லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னும் சவுத் இந்தியன் பேங்க்கும் இறங்கி இருக்குது. 22.95 கிட்டே இருக்குது. புக் வேல்யூ கம்மியாக இருக்குது. ரொம்ப கர்நாடகா பேங்க் போர் அடிச்சதுன்னா அந்த பக்கமும் நீங்கள் திரும்பலாம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நாங்கள் பைசா போல்தாயின்னு ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம். இதே கண்டென்ட் அங்கே கொடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தமிழ் தெரியாதா, நான் ஹிந்தி தான் தெரியும்னா அவங்கள அந்த சேனல் பார்க்க சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.